நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பரதன் காட்டிற்கு புறப்படுதல். சர்க்கம் 83. மறுநாள் காலையில் துயில் எழுந்ததும் அச்சுப வேளையில் உத்தமமான ரதத்தில் ஏறி ராமனை காண மிகுந்த விருப்பத்துடன் பரதன் புறப்பட்டான். அவனுக்கு முன்னால் எல்லா அமைச்சர்களும் புரோகிதர்களும் குதிரைகள் பூட்டிய சூரிய பகவான் பவனி வரும் தெய்வீகமான தேர் போன்ற தேர்களில் ஏறி புறப்பட்டு சென்றார்கள். இஸ்வாகு குலத்தை மகிழ்வுறச் செய்யும் பரதனின் அந்த பயணத்தில் கஜசாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட 9,000 யானைகள் பின்தொடர்ந்து சென்றன. புகழ் மிக்கவனும் அரச குமாரனும் காட்டை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருப்பவனுமான பரதனுடன் 60,000 ரதங்களும் பல்வகையான ஆயுதங்களை பூண்டிருந்தவர்களும் வில்லாளிகளும் சென்றார்கள். சத்தியம் தவறாதவனும் புலன்களை வென்றவனும் ரகு பரம்பரையைச் சேர்ந்தவனும் பயணம் செய்து கொண்டிருந்தவனுமான பரதனுடன் வீரர்கள் ஆரோகணித்திருந்த 100,000கணக்கான குதிரைகள் சென்றன. புகழ்பெற்ற கோசலையும் சுமித்திரையும் கைகேயும் ராமனை திரும்ப அழைத்து வருவது குறித்து உள்ளம் மகிழ்ச்சியடைந்தவர்களாக ஒளிவீசும் வாகனத்தில் ஏறி சென்றார்கள். புகழ்பெற்ற கோசலையும் சுமித்திரையும் கைகேயும், இங்கே கைகேயும் என்பதை அழுத்தி உணர்ந்து கொள்ள வேண்டும். புகழ்பெற்ற கோசலையும் சுமித்திரையும் கைகேயும் ராமனை திரும்ப அழைத்து வருவது குறித்து உள்ளம் மகிழ்ந்தவர்களாக ஒளிவீசும் வாகனத்தில் ஏறி சென்றார்கள். அப்படின்னா கைகேயி அனுப்ப சொன்னவ இன்னைக்கு தன்னுடைய மகன் பேச்சில் திருந்தி விட்டார் என்பதை இந்த இடத்துல நமக்கு ரொம்ப நுட்பமாக விளக்கியிருக்காங்க. புகழ்பெற்ற கோசலையும் சுமித்திரையும் கைகேயும் ராமனை திரும்ப அழைத்து வருவது குறித்து உள்ளம் மகிழ்ந்தவர்களாக ஒளிவீசும் வாகனத்தில் ஏறி சென்றார்கள். பெரும் கூட்டமாக சென்ற சான்றோர்கள் லக்குவனுடன் இருக்கும் ராமபிரானை தரிசிக்கும் ஆவலால் மனம் பூரித்தவர்களாக அவருடைய அபூர்வமான கல்யாண குணங்களை பற்றியே பேசிக்கொண்டு சென்றார்கள். கார் மேகம் போன்ற வண்ணம், புஜபல பராக்கிரமம், கலங்காத மனம், விரத அனுஷ்டானங்களில் உறுதி, இப்படிப்பட்டவரும் உலகத்தின் துன்பங்களை போக்குகிறவருமான ராமபிரபுவை எப்போது காண்போம்? எல்லா உலகங்களிலும் இருளையும் உதித்தவுடனேயே சூரியன் விலக்கி விடுவதைப் போல ராமன் நாம் அவரை பார்த்தவுடனேயே எல்லா துயரங்களையும் போக்கி விடுவார். அப்போது நமக்கெல்லாம் பேரானந்தம் உண்டாகும். அந்த நகரத்து மக்கள் இவ்வாறெல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் புண்ணியமான பேச்சுக்களை பேசி ஆனந்த மிகுதியால் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டும் சென்றார்கள். பிரசித்தி பெற்ற வேத வல்லுநர்களும் ஏனைய மக்களும் அமைச்சர்கள் எல்லோரும் மனக்களிப்புடன் ராமனை நோக்கி சென்றார்கள். நவரத்தினங்களுக்கு சாணை தீட்டுவோர், குயவர்கள், நெசவு தொழில் செய்வோர், ஆயுதங்கள் செய்து கொடுக்கும் கருமான்கள், மகிழ்த்தோகை வணிகர், வாழ்க்காரர்கள், இளைப்பு வேலை செய்வோர், துளை போடுகிறவர்கள், தந்த வேலை செய்பவர்கள், சுண்ணாம்பு சாந்து வேலை செய்யும் கொத்தனார்கள், பரிமளப் பொருள்கள் விற்று பிழைப்பவர்கள், கைத்திறன் கொண்ட பொற்கொள்ளர்கள், கம்பளம் நெய்பவர்கள், எண்ணெய் தேய்த்து விடுகிறவர்கள், மருத்துவர்கள், நறுமணப் புகை இடுவோர், மது விற்பனையாளர்கள், சலவையாளர், தையல்காரர், கிராமம் மற்றும் இடைச்சேரி முக்கியஸ்தர்கள், மனைவிகளுடன் கூடிய நாட்டியக்காரர்கள், படகோட்டிகள் முதலியோர் சென்றார்கள். மாட்டு வண்டிகளில் சாந்தமான சித்தமுடையவர்களும் நல்லொழுக்கமுடையவர்களும் வேத வித்துக்களுமான அந்தணர்கள் ஆயிரக்கணக்கில் காட்டிற்கு போய்கொண்டிருக்கும் பரதனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் நன்றாக அலங்கரித்து கொண்டு தூய ஆடை அணிந்து சிவந்த உடற்பூச்சு பூசிக்கொண்டவர்களாக பற்பல வாகனங்களில் மெல்லமாக பரதனை பின்தொடர்ந்து சென்றார்கள். உள்ள பூரிப்பும் ஆனந்தமும் நிறைந்த அந்த பெரும் படை சகோதரரிடம் பாசமுடையவனும் கைகேயின் மைந்தனும் மூத்த சகோதரை திரும்ப அழைத்து வரச் சென்று கொண்டிருந்தவனுமான பரதனை பின்தொடர்ந்து சென்றது. தேர், வாகனம், குதிரை, யானைகளில் அவர்கள் நீண்ட தூரம் பாதையை கடந்து பின்னர் சிங்கிபேரபுரத்திற்கு அருகில் கங்கை கரையை வந்தடைந்தார்கள். அங்கே ராமபிரானது தோழன்
வீர சூரனான குகன் தன் உற்றார் உறவினருடன் சோர்வில்லாமல் அந்த பிரதேசத்தை பரிபாலித்து கொண்டிருந்தான். சக்கரவாக பறவைகளை அழகூட்டப்பட்ட கங்கைக்கரையை அடைந்ததும் பரதனை தொடர்ந்து வந்த நால்வகைப்படை நின்றுவிட்டது. புண்ணிய தீர்த்தத்தை உடைய கங்கையையும் தன்னுடன் வந்திருக்கும் சேனையையும் பார்த்து படையினருக்கு தண்ணீர் வசதியுள்ள இந்த இடத்தில் ஓய்வு தேவை என்று உணர்ந்து பேச்சில் வல்லவரான பரதன் அமைச்சர்கள் எல்லோரையும் நோக்கி பின்வருமாறு கூறினான். இப்போது என் படை வீரர்களை அவர்கள் இஷ்டப்படி எல்லா பக்கங்களிலும் தங்கவிடுங்கள். எல்லோரும் நன்றாக களைப்பாறிய பின் நாளைய தினம் இந்த நதியை கடந்து செல்வோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கங்கையில் இறங்கி சொர்க்கம் சென்றுவிட்ட மன்னருக்கு மேலுலகில் நல்ல சௌகரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் நீர்க்கடன் செலுத்த விரும்புகிறேன். இவ்வாறு அவன் சொன்னதை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்ட அமைச்சர்கள் அவரவர் விருப்பப்படி சேனைகளை தனித்தனியே நிறுத்தினார்கள். மகாநதியின் கரையில் கூடாரம், பாசறை முதலிய அப்போதைய நிலைமைக்கேற்ற உபாயங்களால் மனம் மகிழும்படியாக சேனைகளை அமர்த்திவிட்டு மகாத்மாவான ஸ்ரீராமனை திருப்பி அழைத்து கொண்டு வருவது பற்றி சிந்தித்து கொண்டே பரதன் அன்றிரவு அங்கே தங்கினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 83வது சர்க்கம். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.